அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கோம். என்னடா பழைய இடிஞ்ச கட்டடத்துக்கு பக்கத்தில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் என்ன பார்க்குறீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, எங்கள் சித்தி வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு கட்டடத்தில் வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால தான் அப்படி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சித்தி வீட்டில் வெளியே வந்தோட்டியுமே ஒரு தெரு இருக்கும். அந்த தெருவை விட்டு வெளியே வந்தோட்டியுமே இதுதான் அந்த வீட்டுக்கு போகிறதோட லேண்ட்மார்க்கே. இது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் வந்தாலே சித்தி வீடு வந்துடும் அப்படின்றது தான் எங்களுடைய அந்த லேண்ட்மார்க்கு. ஸோ இப்போ வந்து நாங்கள் எல்லாம் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நாங்கள் வந்து சேலம் வந்து ஆஃப்டர்நூன் ஒரு 11:30 12 o'clock போல் ரீச் ஆன பின்னாடி எடுத்த வீடியோ. அப்புறம் சித்தி வீட்டுக்கு போனது, அங்கே சாப்பிட்டது, இதெல்லாம் எதுவுமே என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா சுத்தமாக எனர்ஜிங்கிறதே கிடையாது. அவ்வளோ எனர்ஜி லோவாகிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 14 மணி நேரம் ஜேர்னரி, கொஞ்சம் கூட தூங்கலை ஒரு சொட்டு கூட. ரொம்ப டயர்டாக இருந்தனால போனோட்டி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு 3 மணி வாக்கில் சித்தி வந்து பிரியாணி, சில்லி சிக்கன் அதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க, ரைத்தா எல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்காக வந்து சரி வெளியே கிளம்பலான்னு பிளான் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம வந்திருக்கிறது வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கல்ல, நல்லா சுற்றணும் அப்படிங்கிறதுக்காக. சித்தி வந்து மெர்மைட் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, சிம்பிளாக இங்கே மட்டும் போயிட்டு வரலான்னு சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சித்தி பையனும் ஹஸ்பண்டும் ஒரு வண்டியில் வந்துட்டாங்க. ஏன்னா ஈவினிங் டைமில் அங்கே வந்து ரொம்பவே க்ரௌடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் கூட வரல, ஆட்டோவில் தான் நாங்கள் வந்து வந்திருந்தோம். நாங்கள் எல்லாம் ஒரு ஆட்டோவில் இருந்தோம். என்னுடைய சித்தி பையனும் என்னுடைய ஹஸ்பண்டும் பைக்கில் வந்திருந்தாங்க. பார்த்திங்கன்னா இன்ச் பை இன்ச்சாக மூவ் ஆகுது. அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த க்ரௌடு வந்து ரொம்ப புதுசாகவே இருந்துச்சு. என்னம்மா இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு, நம்ம ஊர்லலாம் இவ்வளோ பேர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக இந்த க்ரௌடெல்லாம் தாண்டி எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்து வரப்போகிறோம். இது வந்து பழைய பஸ் ஸ்டாண்டில் தான் நடந்துச்சு எக்ஸிபிஷன். சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டியில் 2 சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா துணி கடை, நகை கடையெல்லாம் வேணுங்கிற அளவுக்கு இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து இப்போ இந்த பாம்பே ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது இல்லையா, இது வந்து இங்கே தான் வந்து என் தம்பி வந்து ஒர்க் பண்ணுறான், மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கிறான். இந்த கடைக்குமே போகணும், சரி வரும்போது போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே வந்து ரோட் சைடில் எல்லாம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் எல்லாம், அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு வளையல்லாம் இருந்துச்சு, கண்ணாடி வளையல்லாம் அழகழகாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ எக்ஸிபிஷனுக்குள்ளே என்ட்ரி கொடுத்தாச்சு. இங்கே தான் அந்த மெர்மைட் எக்ஸிபிஷன் நடக்குது பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்ட. ஸோ வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போய் வந்து டிக்கெட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு வந்து 80 ரூபா வந்து டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க. அதையுமே டிக்கெட்டுமே வாங்கிட்டு இப்போ நாங்கள்லாம் உள்ளே போகிறோம். ஹப்பி சேலத்துக்கு வந்ததுலேருந்து அவரை கையிலே பிடிக்க முடியாது. ஏன்னா என் சித்தி பையன் தான் அவருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னே சொல்லணும். ஸோ அவன் கூட சேர்ந்தால் நல்லா சுற்ற ஆரம்பிச்சிருவார். சார் வந்து நம்ம கூட வெளியே வராரா இல்லையோ அவன் கூட சேர்ந்து சேலம் இடி ரவுண்ட் அடிப்பாங்க. அவனுக்கும் அதே மாதிரி தான், மாமாங்கிற ஒரு இதெல்லாம் கிடையாது. ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியாக 2 பேரும் பைக் எடுத்துகிட்டு சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே உள்ளே போன பின்னாடி பார்த்திங்கன்னா எல்லாம் அழகழகான ஃபிஷ்ஷாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபிஷ்ஷெல்லாம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நாங்களுமே வந்து எங்கள் ஊரில் நடக்கக்கூடிய எக்ஸிபிஷன்லேயே இந்த மாதிரி ஃபிஷ் கண்காட்சி நாங்கள் ஒரு தடவை பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம வந்து தலைக்கு மேலே ஃபிஷ்ஷெல்லாம் போகிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போது ரீசெண்ட் டைமாக பார்த்திங்கன்னா நமக்குமே ஃபிஷ்ஷு வந்து வாங்கி வீட்டில் வளர்த்தணும்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. நானும் ஹப்பி வந்து ஆசைப்பட்டுகிட்டே தான் இருக்கோம். நம்மளுடைய புது வீட்டில் ஒரு ஃபிஷ் டேங்க் வைக்கணும், குழந்தைங்களெல்லாம் பெருசாகிட்டாங்க, ஏதாவது ஒரு ஃபிஷ் இந்த மாதிரி ஏதாவது வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஹப்பிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். அது அவங்கள வளர்த்தும் போது பார்த்திங்கன்னா அதுவுமே நமக்கு குழந்தைங்க மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதனால் இந்த பெரிய ஃபிஷ் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தலைக்கு மேலே போகிறனால ரியலாக போகிற மாதிரி இருந்துச்சு. ரியல் ஃபிஷ் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போது ரொம்பவே க்ரௌடாக இருந்துச்சு இந்த இடத்துல. என்னால் நிற்க கூட முடியல, அந்த அளவுக்கு க்ரௌடு. இந்த கடல் கன்னியை பார்க்குறதுக்கு தான். கடல் கன்னி ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு இந்த எக்ஸிபிஷன்லேயே ரொம்ப பிடிச்சது இந்த கடல் கன்னி தான் பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் அதையுமே பார்த்துட்டு இருந்தோம். நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஹாய் சொன்னேன், ஹார்ட் மாதிரி வச்சோம். சரி அது கடல் கன்னியுமே அதே மாதிரி செஞ்சாங்க. பாவம் அவங்க வந்து அவங்களோட ஏதோ ஒரு வயிற்று பழப்புக்காக வந்து இந்த மாதிரிலாம் வந்து தண்ணிக்குள்ளேயே இருக்கிறது பெரிய விஷயந்தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 2 கடல் கன்னி இருந்தாங்க. ஒருத்தவங்க மேலே போயிட்டா ஒருத்தவங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஹப்பியுமே அந்த கடல் கன்னிக்கு கையெல்லாம் காமிச்சார். மனுஷனுக்கு எவ்வளோ சந்தோஷம் அப்படிங்கிறத நீங்களே வீடியோவில் பாருங்கள். வாழ்க்கையில் நமக்கு கூட மனசை இவ்வளோ ஹாப்பியாக ஹாய் சொல்லியிருக்க மாட்டாரே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். நல்லா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு அந்த கடல் கன்னிக்கு ஹாய் சொல்கிறாரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிளேன் கிஸ் கொடுக்குற மாதிரிலாம் ஆக்ஷன்லாம் வேறு பண்ணார். எனக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆகிடுச்சு பார்த்தோட்டியுமே. சரி நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவோம், ஃபைட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். ஏங்க கடல் கன்னி விட்டு வெளியே வர மனசு இல்லையா? பார்த்தீங்களா மனுஷனுக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு. சரி என்ஜாய் பண்ணிட்டு போங்க.
கடல் கன்னிக்கு ஒரு ஹாய் சொல்கிறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஃபன்னு தான் நான் சொன்னதெல்லாம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து லேடிஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச இடம் ஆக்சசரிஸ் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. வந்து பார்த்திங்கன்னா விதவிதமாக ஹேர் கிளிப்பு, விதவிதமாக வந்து பார்த்திங்கன்னா இயர்ரிங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப வந்து பார்ப்பேன். அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் ஐட்டமும் நாங்கள் ஷாப்பிங்கும் பண்ணோம். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது மனுஷன் சொல்லுவார், அப்படியே முழுசாக சந்திரமுகியாக மாறின என் பொண்டாட்டியை பாருங்கள் அப்படின்ற மாதிரி என் தம்பிக்கிட்ட வந்து காமெடிலாம் பண்ணிகிட்டு இருந்தார். அங்கே பாரு உங்கள் அக்காவை பாரு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க, நாங்கள் வந்த வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தொடர்ந்து ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருள்கள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எதுவும் வாங்க போல். அப்புறம் இந்த கப் அண்ட் சாஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கலர் கலராக விதவிதமாக இருந்துச்சு. வந்து ரேட்டுமே பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு. நம்ம ஊருக்கு வந்து கம்பேர் பண்ணையில் இங்கே வந்து ரேட் பரவாயில்ல. பட் ஆனால் நமக்கு ஆல்ரெடி வந்து ஹவுஸ் ஓப்பனிங்க்கு வந்த கப் அண்ட் சாஸ் ரேட் நிறைய இருக்குது. அதவே எப்படி காலி பண்ணி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் அதெல்லாம் எதுவுமே வாங்கலை. பிள்ளைங்களுக்கான கேமிங்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லவ் பேர்ட்ஸு, சிட்டுக்குருவி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் கோழி குஞ்சு. இந்த கோழி குஞ்சு என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு வாங்கி வளர்த்தணும்னு ஆசை. எங்கள் ஊரில் கிடைக்கிறதில்ல, இங்கே பார்க்கவும் அவனுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு, ஆனால் வாங்கிட்டு போகிறதுக்கு தான் வழி இல்லை இல்லையா. ஸோ அதனால் வாங்கி கொடுக்கல. கண்ணில் பார்த்துக்கோ, தொட்டு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இந்த மாதிரி வாங்கி வளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வீட்டில் இந்த மாதிரி ஊருக்கு போகும்போது வாங்கி கொடுத்து வளர்த்துவான். பட் ஆனால் அதை வாங்கி கொடுத்துட்டு வளர்த்துட்டு மறுபடியும் ஊருக்கு வரும்போது விட்டுட்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வாங்கி கொடுக்குறதில்ல, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷன் வந்தாச்சு. எக்ஸிபிஷனில் எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பளம் தான். எக்ஸிபிஷன் போனால் அப்பளம் சாப்பிடாமல் வெளியே வர்றதே கிடையாது நாங்கள். ஸோ அப்பளமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்பவே க்ரௌடாக இருந்துச்சு. அப்படியே வந்து அப்பளம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் நானுமே. அதுக்கப்புறம் பையன் வந்து எனக்கு அப்பளம்லாம் வேணாம், எனக்கு ஐஸ் கோலா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். சரின்னு சொல்லிட்டு ஐஸ் கோலா வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் கோலா வாங்கி கொடுத்துட்ருந்தேன். ஐஸ் கோலாவுக்குமே க்யூவில் நின்று எப்படியோ ஒரு வழியாக ஐஸ் கோலா வாங்கி முடிச்சாச்சு. சரி பையன் ஐஸ் கோலா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேறு எதுவுமே சாப்பிடல. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் ரொம்ப ஃபேமஸான லக்ஷ்மி ஹோட்டல் தான் வந்திருந்தோம். நாங்கள் சேலம் எப்போ வந்தாலும் இந்த லக்ஷ்மி ஹோட்டல் வராமல் போனதாக சரித்திரமே கிடையாது. ஸோ அங்கே தான் வந்திருந்தோம். அங்கே வந்துட்டு உள்ளே போனட்டி எப்பா என்ன கலர் கலராக ஸ்வீட்ஸு கண்ணை பறிக்குது அப்படின்ற மாதிரி எல்லா ஸ்வீட்ஸும் இருந்துச்சு விதவிதமாக. அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு நம்ம எப்பயுமே ஸ்வீட்ஸு காரம் எல்லாமே சேலம் வந்தால் இங்கே தான் வாங்கிட்டு போவோம். ஊருக்கு போகிற நாளோ அல்ல ஊருக்கு போகிற அன்னைக்கோ வந்து வாங்கிட்டு போவோம். இதே நம்ம கரூருக்கு போகணுன்னா அங்கே வந்து டெல்லி ஸ்வீட்ஸில் வந்து வாங்குவோம். அப்புறம் பள்ளப்பட்டியில் ஜம்ஜம் ஸ்வீட்ஸ்லேயுமே இந்த ஸ்வீட்ஸ் காரம்லாம் நம்ம வாங்குவோம். எப்பயுமே நமக்கு வந்து லக்ஷ்மி ஸ்வீட்ஸில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான புது புது வெரைட்டிஸ் எல்லாமே நமக்கு டேஸ்ட் பண்ண கொடுப்பாங்க. அப்படி தான் அன்றைக்குமே ஒரு சூப்பரான லோட்டஸ் பிஸ்காஃப் கேக் வந்து டேஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அந்த டேஸ்ட்டை விட பிள்ளைங்க வந்து ட்ரீம் கேக் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்கு ட்ரீம் கேக் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீம் கேக் வாங்கி கொடுத்துட்டு, பையன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேறு ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தான். சரி அவனுக்குமே வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ட்ரீம் கேக்கை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண பின்னாடி பார்த்திங்கன்னா ட்ரீம் கேக் வந்து நான் வந்து அது வந்து எடுக்கலான்னு பார்க்குறேன். ஜஸ்ட் நான் எல்லா கேக்கும் மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்தா அது உடையவே இல்லை. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு உடைச்சி எப்படியே எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். வெறும் சாக்லேட்டோட டேஸ்ட் மட்டும்தான் இருந்துச்சு. ரொம்ப சாக்லேட்டோட டேஸ்ட் இருந்தனால எனக்கு வந்து அவ்வளோவா பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர்த்துக்கு அது ஃபேவரட். பட் ஆனால் எனக்கு ரொம்ப அது கசப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் நான் வந்து ஒரு 2 பைட் சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் பார்த்தா டிஃபன் ஐட்டமில் அப்பா என்ன என்ன ஐட்டங்களோ அப்படின்னு வடிவேல் சார் பாடுவார் இல்லையா, அந்த மாதிரி எத்தனை விதமான டிஃபன் ஐட்டம் பார்க்க 2 கண்ணு பத்தாதுங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. சரி பையனுக்குமே அந்த என்ன மாதிரியே அவனுக்கும் அந்த டேஸ்ட் பிடிக்கல. அவன் வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிற இந்த பன்னீர் ஜாமுன் தான் கேட்டான். சரி அவனுக்கு இந்த பன்னீர் ஜாமுன் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் எதுவும் வேணான்னு சொல்லிட்டான். அப்படியே சாப்பிட்றதுக்கு பன்னீர் ஜாமுன் வாங்கி கொடுக்கலான்னு பன்னீர் ஜாமுன் வாங்கி கொடுத்தோம். இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து மாங்காய் வாங்கலான்னு வாங்கினோம். வீடியோவில் போடுறதுக்கு பாட்டி இதெல்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லைல்ல, நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? செந்தூரா 100 ரூபா போடுறது 1.5 கிலோ வேணும். 1.5 கிலோ 100 ரூபாய்க்கு நல்லா இருக்கும். கோயிலுக்கு போகிறதுனா
ஆமாம் வந்து அந்த கொடுக்காப்பள்ளிலாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப குஷியாயிடுச்சு. சரி கொடுக்காப்பள்ளி வாங்கினோம். அப்புறம் மாம்பழம் விற்கிற அக்கா வீடியோ எடுத்தா அவங்களுக்கு வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்படியே வெட்கப்பட்டுக்கிட்டே ரேட் சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிறப்ப பார்த்தோம் இல்லையா பாம்பே ஃபேன்சி ஸ்டோர், அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் எங்கள் தம்பி ஒர்க் பண்ணுறான். அதாவது என் தம்பினா என்னுடைய பெரியப்பா பையன் தான் இங்கே ஒர்க் பண்ணுறான். அப்பாவோட அண்ணன் பையன் இங்கே ஒர்க் பண்ணுறான். அவன் தான் இந்த கடை ஃபுல்லாக எல்லாம் மேனேஜ்மெண்ட் பார்க்குறதே. ஸோ நாங்கள் எப்போ சேலம் வந்தாலும் இங்கே எங்களுடைய ஷாப்பிங் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஃபேமஸான ஷாப் இது. இங்கே கிஃப்ட் ஐட்டம்ஸ்லேருந்து லேடிஸ் அக்சசரிஸ்லேருந்து நமக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குது ஆல்ரவுண்டாக. அங்கேயுமே கொஞ்சம் ஷாப்பிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ வெளியே வந்தாச்சு. இப்போது அப்படியே ஷேர் ஆட்டோ பிடிச்சி சித்தி வீட்டு பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய எசன்ஸ் தோசை, எசன்ஸ் பரோட்டா, அப்புறம் சிக்கன் ரைஸ் இதெல்லாம் வந்து தம்பி நைட்டு டின்னருக்கு பார்சல் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னால் சரி அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த vlog வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இந்த vlog எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம டூர் போன இன்னும் நிறைய vlog எல்லாம் இருக்குது. அப்கமிங் வீடியோஸை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். see you on the next video. Thank you for watching. Bye guys. Assalamu alaikum.